அல்லேலூயா அல்லேலூயா. அது சொன்னபடினாலே ராஜா உயிர் பிழைத்தான். அவன் ராஜாவின் இடத்துல மொர்தெகாய் சொல்லாம இருந்தால் அந்த ராஜா என்ன செய்திருக்க முடியாது. அவனுக்கு 2 பேரும் கை போட்டிருப்பாங்க, அவன் செத்து போயிருப்பான். ஆனா அந்த நன்மையை செய்த மொர்தெகாய்க்கு ஏதாவது ராஜா உதவி செஞ்சானா? உதவி செஞ்சானம்மா? பஸ்ல போறீங்க, பஸ் டிக்கெட் வாங்க ஒரு 5 ரூபா கம்மியா இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, 5 ரூபாயை கொடுத்து வாங்கிக்கோங்கன்றாங்க. அப்போ அவங்கள பார்த்து அந்த 5 ரூபாய்க்காக என்ன பண்ணுறோம், ரொம்ப நன்றிங்க, தேங்க்ஸுங்க, என்றைக்காவது உங்களை பார்த்துன்னா அந்த காசை நான் திரும்ப கொடுப்பேன், நீ எனக்கு திரும்ப கொடுக்க வேணாமா, நீ வச்சுக்கோன்னு சொன்னால் கூட தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவர்கள் கொடுத்த அந்த 5 ரூபாயை பெருசாக பேசி சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் நான் என்ன செய்வோம், மகிழ்வோம். செய்வோமா செய்ய மாட்டோமா? உயிரையே காப்பாற்றின ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே செய்யப்படலை. உயிரை காப்பாற்றின ஒரு காவலாளிக்கு அந்த ராஜா ஒரு நன்மையுமே செய்யல. ஏன் செய்யல? அது தேவ திட்டம். அல்லேலூயா. அது என்னது? தேவ திட்டம். அவனுக்கு அன்றைக்கே ஒரு உதவியை அகாஸ்வேரு ராஜா செய்திருப்பானால் ஒரு முத்திரை, அதாவது ஒரு தங்க மாலையை கொடுத்திருக்கலாம், அல்லது அவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல பரிசை கொடுத்து நல்ல மனுஷன் என்று பாராட்டி இருக்கலாம். ஆனால் அதை தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஒரு சிறு காரியத்தை கர்த்தருக்கு செய்திருக்கலாம். கர்த்தருக்கு நான் இவ்வளவு செய்கிறேனே, ஆனால் ஆண்டவர் என்னை மறந்திருக்கிறாரே, நான் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு ஒண்ணுமே செய்ய என்று நீங்க கூட நினைச்சிருக்கலாம். இவ்வளோ முறை நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு இன்னும் ஆண்டவர் பதில் கொடுக்கல, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் மௌனமாக இருக்கிறார், எப்பொழுது எனக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இப்ப நீங்க கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அதனுடைய ஒரு மகிமை உங்களுக்கு தெரியாது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சீக்கிரமா கடந்து போயிடும். ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என் மகன் என்னிடத்திலே வாஞ்சையாய் எனக்காக இந்த காரியத்தை செய்தபடினால் அவளுக்காக நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. என் மகனுக்கு நான் பெரிய காரியம் செய்ய போறேன். நீ எதிர்பார்க்கிறது சின்னதுதான், ஆனா கர்த்தர் உனக்கு கொடுக்க போறது பெருசு. ஹல்லேலூயா. இப்ப கிடைக்கலையே, இன்னொரு என்ன திரும்ப சொல்லுவாங்க, இப்ப சாக போற நிலையில இல்லாதது அப்புறம் என்ன பிரயோஜனம்? நீ சாக மாட்ட, கர்த்தர் அந்த அளவுக்கு விட்டுற மாட்டார். ஏன் அவர் மௌனமா இருக்கிறார் என்றால் உன் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க செய்யும்படியாக. ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தில் எப்படி இருக்கிற? நீ கேட்ட உடனே கிடைச்சிச்சுன்னா நீ என்ன செய்வ தெரியுமா? அதை மறந்தே போயிடுவேன். ஆனா கேட்டு 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 ஒன்றை பெற்றுக்கொண்டால் அதன் விலை உயர்ந்ததா இருக்கும். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு நாள் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன், எவ்வளவு நாள் இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவர் இடத்துல போராடினேன், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார் என்று அதை கண்ணை காட்டில் அதிகமாக பாதுகாப்பீங்க. ஹல்லேலூயா. அதே போலதான் மொர்தெகாய்க்கு கர்த்தர் அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. அமைதியா இருந்தார், ஒண்ணுமே செய்யல. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இந்த மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே செய்யலையே என்று சொல்லி. ஆனால் ராஜா அதை என்ன செஞ்சார் தெரியுமா? இங்க பாருங்க, நீங்க செய்யற நன்மையானாலும் தீமையானாலும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதுல எழுதப்பட்டிருக்கிறது? ஞாபக புஸ்தகத்துல. இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து பார்க்கலனாலும் ஒரு நாள் எடுத்து பார்ப்பார். அந்த ஞாபக புஸ்தகத்துல என் மகள் இந்த நாள்ல இந்த காரியத்தை செய்திருக்கிறாள் என்று எழுதியிருக்கோம். அல்லேலூயா. என் மகன் இந்த நாள்ல இந்த காரியத்தை இதற்காக செய்திருக்கிறான், எனக்காக செய்திருக்கிறான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு தூக்கம் வராது, ஆண்டவருக்கு நித்திரை வராது, அவர் தூங்குறவர் இல்ல. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆனால் கப்பல்ல போகும்போது, கடல்ல போகும்போது அந்த போட்ல படுத்து தூங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட உனக்கு நன்மை செய்யும்படியாக விடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு நாள் உன் ஞாபகம் வரும், உனக்காக செய்ய வேண்டிய அதிசயம் வரும். அப்ப நீ கூப்பிடுவ, அவர் கவனித்து கேட்பார். கர்த்தர் நீ கூப்பிடும் போது உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். தாமதிக்குதுன்னு நினைக்காத, வேதம் சொல்லுகிறது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தருடைய கிருபை தாமதமா இல்லை, அது குறித்த நாளிலே வரும், குறித்த நேரத்துல வரும், குறித்த ஜாமத்துல வரும். அது இந்த வண்ணமாய் வரும்னு தெரியாது, எப்படியும் வந்தே சேரும். ஹல்லேலூயா. உனக்காக குறித்ததை உனக்கு கொடுப்பார், உனக்காக கட்டளையிட்டது உன்னை தேடி வரும், அது ஒன்றும் மாறாது. இந்த மொர்தெகாய்க்கு ஒரு நன்மை கொடுக்கப்படல, ஆனால் மொர்தெகாய் நன்மை செய்யறத ஓயவே இல்லைங்க. மொர்தெகாய் நன்மை செய்யறது என்ன பண்ணல, விட்டு ஓயல. போங்க, இந்த ஆளுக்கு இவ்வளோ செஞ்சேன் ஒண்ணுமே செய்யல, இனி என்ன செய்யறது?
வாசற்படியில் உட்கார்ந்து இந்த ஆகான் என்ன பண்ணுகிறான் என்பதை கவனிக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவன் மீது ஒரு கண் வைத்தார். அல்லேலூயா. மொர்தெகாய் எஸ்தரிடத்துல சொல்றான், எஸ்தர் 120 நாடுகள்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் விற்கப்பட்டுட்டாங்க. ராஜாவின் முத்திர மோதிரத்தினாலே அதிகாரமுள்ள அந்த மோதிரத்தினால முத்திர போடப்பட்டாச்சு. எல்லா ஜனங்களும் சாக போறாங்க. நீ மட்டும் அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உன் குடும்பம், உன் தகப்பன் குடும்பம் பிழைச்சிடும் என்று நினைக்காத. அவர் சொல்றான், நான் எப்படி போக முடியும்? ராஜாவின் உத்தரவு இல்லாம ஒரு ஆள் கூட அங்க போக முடியாது. நான் எப்படி போக முடியும்? மொர்தெகாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். மொர்தெகாயுடைய உள்ளம் குழம்பிக் கொண்டே இருக்கிறது. மொர்தெகாயின் உள்ளம் வேதனையினால் துடிக்கிறது. என் ஜனங்கள் மாண்டு போக போறாங்களே, என் ஜனங்கள் அழிய போறாங்களே, அவங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஜெபத்தை கர்த்தர் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் போரிட்டால் கொஞ்சம் பேரை வேணா காப்பாற்றலாம். 127 நாடுகள்ல இருக்கிறவங்க அவங்களால காப்பாற்ற முடியாது. அதற்கு சரியான ஆள் வேணும். அன்பு மகளே, உனக்கு வருகிற உபத்திரவத்துல நீ ஏதாவது ஜெயித்து வரலாம் என்று நினைத்தால் உன்னால் அது முடியாது. அதற்கு சரியான ஒரு ஆள் வேணும், சரியான நேரம் வேணும், சரியான சமயம் வேணும். அந்த சமயம் வரும்போது யார் தடுத்தாலும் நிற்காது. அல்லேலூயா. எவர் உனக்கு எதிராக வந்தாலும் அது நிற்காது. கர்த்தர் உனக்கு குறித்ததை அந்த நாளில் யாரை கொண்டு செய்யணுமோ அவங்க வந்து நிற்பாங்க. இவங்களை நான் கூப்பிடவே இல்லையே, எப்படி வந்தாங்கன்னு நினைப்ப. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மொர்தெகாய்க்காக மொர்தெகாய் பாடுபடுறான், வதனப்படுறான். அப்ப எஸ்தரிடத்தில் சொல்லும் பொழுது எஸ்தர் சொல்றா, நான் சட்டத்தை மீறி போக முடியாது. சட்டம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ அவன் சொல்றான், நீ இந்த காலத்துக்கு உதவி செய்யறதுக்கு தான் உனக்கு ராஜமேன்மை கிடைச்சது. வஸ்தி எவ்வளவு பெரிய ராணி, அழகுள்ளவள். 127 நாடுகள்ல இருக்கிற ராணிகளை காட்டிலும் வஸ்தி அழகுள்ளவள். அவள் வராமல் அவள் இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். அவள் வந்திருக்கலாம், ராஜா அழைக்கிறான்னா கண்டிப்பா வந்தே இருக்கணும். ஏன் அவள் இருதயம் கடினப்பட்டது? ஏழை குடும்பத்திலே ஒன்றுமில்லாதவளாய், தாய் தகப்பனற்றவளாய், திக்கற்றவளாய், தனித்து விடப்பட்டிருக்கிற அந்த எஸ்தரை ராஜஸ்தானத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவருடைய திட்டம். ஆகினால கர்த்தர் வஸ்தின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அல்லேலூயா. உங்களுக்கு விலங்குல இல்ல, உங்களை உயர்த்தணும்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் வேறொருடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்துக்கு நீ வர வேண்டுமானால் உனக்கு மேலே இருக்கிறவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனுக்கும் மற்ற அந்த அதிகாரிக்கும் தகராறு வரும்படியாக, மன கஷ்டம் வரும்படியாக கர்த்தர் செய்கிறார். மனிதன் செய்யல, நீ செய்யல, கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். காரணம் என்ன? தாழ்மையில உட்கார்ந்து இருக்கிற உன்னை சிங்காசனத்துல உட்கார வைக்க, எந்த ஸ்தானத்துக்காக நீ ஆசைப்படுகிறாயோ அந்த ஸ்தானத்துல உன்னை ஏற்றி வைக்க என் தேவன் உனக்காக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. வஸ்தின் இருதயத்தை கடினப்படுத்தி வஸ்தில் வரமாட்டேன் என்று சொன்ன உடனே 127 நாடுகள்ல இருக்கிற பிரபுகளுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. உங்க மனைவி இன்றைக்கு செய்த காரியத்தை எங்களுடைய மனைவிமார்கள் கேட்டா எங்களையும் அவர்கள் தூசியா நினைப்பாங்க. ஆகையினால் நீர் இந்த மனைவிக்கு கொடுக்கிற அந்த சட்டம், அந்த பனிஷ்மெண்ட் தான் எங்கள் எல்லா மனைவிகளும் திருந்த வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு மனதோடு பேசினாங்க. அப்பதான் அகாசியர் சொல்றான், ராஜஸ்தானத்திலிருந்து அவளை விலக்கி போடு. ஹல்லேலூயா. அன்பு மகளே, உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு பெரிய ஆளை கீழே தள்ளி நீ கீழே கிடந்த உன்னை மேலே கொண்டு வர்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சவுலை ராஜாவாக மாற்றிட்டாரு. சவுலை ராஜாவாக மாற்றி விட்டார். ஆனால் சவுலின் ஸ்தானத்திலே சவுல் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தை செய்தபடினால், சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்தபடினால் அவனை தள்ளி அவனுக்கு சமமாக இன்னொருவனை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவன் யார் தெரியுமா? ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 8-7 சகோதரர்களை போர்ல நிற்கிறான். இவன் ஒருத்தமாக ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான். ஏன்? தகப்பனுடைய கண்ணுக்கு இவனை பார்த்தா போர்ல நிற்கிற மாதிரி தெரியல. இவன் பெரிய ஆளா ஆக மாட்டான், இவன் ஆடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆடுகளுக்கு பின்னே ஓடிக்கொண்டவனை ராஜாவாய் மாற்றினார். அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு தாழ்ந்து போன சூழ்நிலை நான் இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறாயா? கர்த்தர் உன்னைத்தான் எதிர்பார்த்து
இடத்துல போய் கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? சாமுவேல் போய் கேட்கிறான். சாமுவேல் போய் கேட்கும்போது என்ன பண்றான்? எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறவனா பார்த்து கூப்பிடுறான். ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருக்கிறவனை கூப்பிட்டு 7 பேரை நிற்க வைக்கிறான். இவன் இல்லப்பா, இவன் இல்லப்பா. கர்த்தர் பார்க்கிறது என்ன தெரியுமா? ஹைட் இல்ல, வெயிட் இல்ல, நிறம் அல்ல, ஒரு அந்தஸ்து இல்ல. ஆண்டவர் பார்க்கிறது தாழ்மை. ஆண்டவர் சொல்றார், பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமையா இருக்கிற யாரையுமே கர்த்தர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவன் இருதயத்துல தாழ்மை இருக்கணும், தாழ்மை சிந்தை இருக்கணும், தாழ்மையான எண்ணம் இருக்கணும். அநேகரை பார்க்கும்போது அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவனா இருக்கணும். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்கள் உடையவனாயிருந்தான். யாரை குறித்து கர்த்தர் சொல்கிறார்? தாவீதை குறித்து சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கூட பாருங்க, நான் கொண்டு வந்த டாபிக் வேற, கர்த்தர் கொண்டு போகிற வழி வேற. இதை நான் எடுக்கவே இல்லை. இந்த சப்ஜெக்ட் என்னோடது அல்ல, ஆனால் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆகினால் கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 7 பேரை நிராகரிச்சிட்டார் ஆண்டவர். இன்னும் உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? ஒருத்தர் இருக்காயா, நான் ஆடு மேய்க்கிறான், அவன் இதுக்கெல்லாம் தகுதியானவன் இல்லை. யார் சொல்றது? தகப்பன் சொல்றாரு, அவன் இதுக்கு தகுதியே இல்லை. உங்களை பார்த்து கூட சொல்லுவாங்க உங்க குடும்பத்துல, அதுக்கெல்லாம் அவர் தகுதி இல்லைங்க, அதுக்கெல்லாம் அவரே சரியான ஆள் கிடையாது, அதுக்கெல்லாம் அவரே சரிப்பட்டு வரமாட்டாரு என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய பார்வைக்கு சரிப்படாத அந்த தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு சரிப்பட்டார். அவனை கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஓ மைட்டி ஃபாதர் காட். இங்க யாரையோ குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, அவனால முடியாதுங்க, அவ்வளவுதான் என்று யாரை குறித்து யார் பேசிக் கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் உங்களை கொண்டு தான் சொல்லுகிறார், உன்னைத்தான் அதிகாரியாக மாற்ற போகிறேன். உன்னை தான் தெரிந்து கொண்டு, கரவலாடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த உன்னை தெரிந்து கொண்டு பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் கொடுத்தேன் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திரும்ப நம்ம அங்க எஸ்தருக்கு போறோம். ஹல்லேலூயா. எஸ்தர் மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே செய்யலங்க, மொர்தெகாயை அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் மொர்தெகாய் அதை குறித்து கவலையே படல. எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, இவங்க என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே என்று சொல்லி கூட மொர்தெகாய் என்ன செய்யல? கவலையும் படல, வேதனையும் படல. ஆனால் மொர்தெகாய் என்ன செய்தான்? தான் செய்ததையே செய்து கொண்டிருந்தான். அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும், யூதர்கள் காக்கப்பட வேண்டும், அவங்க மரித்து போகக்கூடாது, அவர்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு கூட அவன் அவர்களுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாத இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஐயா அவனா அவளா என்று சொல்வதை விட்டு விடுங்கள். யாரா இருந்தாலும் அந்த ஆத்மா வெளியேறப்பட்டது. அந்த ஆத்மாவுக்காக நீங்க ஜெபிக்கும் போது, அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உங்களுடைய கிரீடத்தில் ஒரு முத்தை வைப்பார். ஹல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் ஜெபிக்கணும். எஸ்தர் இடத்துல மொர்தெகாய் சொல்றான், நீ போ என்று சொல்லி. அப்போ சொல்றா, 3 நாட்கள் 127 நாடுகள்ல இருக்கிற எல்லா யூதர்களும் எனக்காக ஜெபிங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசித்து ஜெபிப்போம், ஒருவேளை நான் தேவனிடத்துல போகிறேன் என்று சொல்லி அவள் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 நாள் உபவாச ஜெபம் அகாஸ்வேரின் ராஜாவின் உலகத்தை திருப்பினது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கிற வடிக்கிற கண்ணீரும், நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அந்த காரியத்தை அசைக்கும். நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ வடிக்கிற கண்ணீர் சும்மா இல்ல. உன் கண்ணீர் ஒரு சொட்டு கீழே விழுந்தா கூட அதை கர்த்தர் எடுத்து அந்த கண்ணீர் எதற்காக வடிக்கப்பட்டது, எதற்காக சிந்தினது என்பதை கர்த்தர் பார்ப்பார். மனிதன் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் பார்ப்பார். மொர்தெகாயின் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். எஸ்தர் அதற்காக ஜெபித்தார். 3 நாள் உபவாசித்து ஜெபித்து விட்டு அப்ப மறுபடியும் சொல்றா, நான் என்ன பண்றேன்? ராஜாவின் உத்தரவையும் மீறி ராஜாவின் இடத்துல நான் பிரவேசிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் என் அல்லும் பகலும் சியாமலும் புரியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். 3ஆம் நாளிலே
மூன்றாம் நாளிலே ராஜா வஸ்திரம் தட்டி கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றார். அல்லேலூயா. 3 நாள் செத்தா சாகறப்பா. யூதர்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்கள் சாகக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தோடு ஜெபித்தார். ஜெபித்து விட்டு என்ன செய்றா? அவன் ராஜாவின் இடத்திலே போகிறா, முற்றத்துல போய் நிற்கிறா. வாசிங்க அந்த வசனத்தை. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தட்டு கொண்டு ராஜா அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிரே வந்து நின்றார். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொலுமண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவன் கண்களில் தயை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 நாள் உபவாச ஜெபம் ஒரு ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க செய்தது. அல்லேலூயா. நீங்க ஜெபித்தால் இயேசு ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்குமா கிடைக்காதா? தேவன் அன்புள்ளவர், தேவன் அன்புள்ளவர். அவர் ஒரு பட்சபாதம் உள்ளவர் அல்லவே, எப்போதும் அவர் அன்புள்ளவர். நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒருவேளை ஒரு நாள் கேட்காம இருக்கலாம், 2வது நாள் கூட பார்க்காம இருக்கலாம். 3வது நாள் நீங்க ஜெபிக்கும் போது என் பிள்ளை எதுக்காக ஜெபிக்கிறாள் என்று உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. எஸ்தரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எஸ்தரின் ஜெபத்தை கேட்ட உடனே ராஜா என்ன பண்றான்? பொற்செங்கோலை நீட்டுகிறான். அவன் அந்த பொற்செங்கோலை நீட்டாமல் யாரு என்னன்னு விசாரிக்காம முற்றத்துல யாராவது வந்து நின்னா, உத்தரவு இல்லாமல் நின்றா தலை சீவப்படும். உத்தரவு இல்லாமல், ராஜாவின் உத்தரவு இல்லாமல் யாராவது முற்றத்தில் வந்து நின்றால் அவருடைய தலை எடுக்கப்படும். ஆனால் உத்தரவே இல்லாமல் ராஜவஸ்திரம் தரித்து ராஜாவின் இடத்தில் போகிறார். அல்லேலூயா. ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது. அந்த ராஜாவின் கண்களில் சும்மா கிடைக்கலங்க. ராஜாவின் கண்களில் எது கிடைச்சு தெரியுமா? உபவாச ஜெபம். அல்லேலூயா. உபவாச ஜெபம். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தினாலே ராஜாவின் உள்ளத்தை திருப்பினான். ராஜா உடனே கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? இந்த ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டால் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டா கூட உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ராஜா கட்டளை இடுகிறான். இது எப்படி வந்தது? உபவாச ஜெபத்தினாலே, கர்த்தரிடத்தில் வேண்டினபடினாலே உத்தரவு பிறந்தது. அல்லேலூயா. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. உடனே அவர் சொல்லுகிறார், நான் பண்ற விருந்துக்கு நீங்க வரணும். ராஜாவுக்கு சித்தமானால் நான் செய்கிற விருந்துக்கு நீங்க வர வேண்டும் என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சில பேர் கவனிக்காத மாதிரி இருக்கு. கவனிச்சிங்களா தான் எனக்கு பிரசங்கமே போகும், இல்லைன்னா வராது எனக்கு பிரசங்கம். அதனால தயவு செய்து கவனிங்க. இது சாதாரணமாக இல்லை. நான் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து தேவ பாதத்தில், ஆண்டவர் நீங்கள் பேசுங்கப்பா, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் பேசினாதான்ப்பா, நான் பேசினா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தேவ சமத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட காரியம். 2-3 நாட்களாக தேவ பாதத்தில் உட்காந்து அவருடைய பாதத்தில் கிடைச்ச வசனம். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் கர்த்தர் உங்களிடத்துல மறுபடியும் பேச சொன்ன காரியம். அதனால தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் எஸ்தர் புஸ்தகம் தெரியாது இல்லை, ஆனால் இதில் என்ன பேசுகிறார் ஆண்டவர் தான் கேட்கணும். அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகம் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இதுல இருந்து கர்த்தர் எனக்கு என்ன கொடுக்க போறார்? யாரெல்லாம் அது மாதிரி எதிர்பார்க்குறீங்க? எஸ்தரின் வசனம் எனக்கு தலைக்கீழா தெரியும்ப்பா, அது இருக்கிற எல்லா வசனமும் எனக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனா இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு என்ன பேச போகிறார்? அல்லேலூயா. என் காரியம் என்ன வாய்க்க போகிறது? அல்லேலூயா. நான் எதிர்பார்த்து வந்தது எனக்கு எப்படி கிடைக்க போகிறது? அல்லேலூயா என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் கொடுப்பார். எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். 3 நாள் உபவாச ஜெபங்க. அந்த 3 நாள் முடிந்த உடனே ராஜாவின் கண்களிலே தயை கிடைத்தது. அல்லேலூயா. அப்படியானால் நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் ஆண்டவர் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன என் மகளே? உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டால் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னார். உடனே அவர் சொல்லுகிறார், நான் செய்கிற விருந்துக்கு வாருங்க. முதல் நாள் அதை வாசிங்க, அந்த வசனத்தை. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானார், நமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படியே செய்ய ஆமானை தீவிரித்து வந்த
வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் மாமானும் வந்தார்கள். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அதற்கு எஸ்தர் பிரதிபலமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவும் மாமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போற விருந்துக்கு நீங்க வரணும். முதல் நாள் வந்துட்டாங்க, திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. அப்ப ராஜாத்தியை கேட்கிறாரு, என்னமா உனக்கு வேணும் சொல்லுமா என்று. அப்படி அவர் சொல்றா, ராஜாவுக்கு சித்தமானால் இன்னும் நான் செய்ய போற விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வர வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த விருந்து செய்து விட்டு அவள் அமைதியா தான் இருக்கிறா. ஆனா கர்த்தர் அமைதியா இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த விருந்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு காரணமா இருந்த ஒரு மனுஷன் இருக்கான். யாரு? மொர்தெகாய். மொர்தெகாயின் தூண்டுதலினால் தான் உபவாசம் இருந்தா. அந்த உபவாசம் தான் ராஜாவின் இடத்துக்கு போய் பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது. அப்படியானால் இந்த மொர்தெகாய் தான் எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தாவா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படியானால் அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணுமா வேணாமா? கிடைக்கணும். அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு நன்மை கிடைக்கணும். காரணம் என்ன? அவன் தான் எல்லாவற்றுக்கும் தூண்டுகோலா இருந்தான். அவன் தான் யூதர்களை காக்க வேண்டும் என்பதற்காக, யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முழங்காலிலே நிற்கிறவனாய் இருந்தான். ஆமானுடைய சதி மோசத்தை ஆக்குவதற்கு மொர்தெகாய் மாத்திரம்தான் துணையா இருந்தான். மொர்தெகாய் இல்லை என்றால் எஸ்தர் ராஜாத்தி இல்லை. மொர்தெகாய் இல்லை என்றால் எஸ்தரே இல்லைங்க. எஸ்தர் யார் தெரியுமா? மொர்தெகாயின் சித்தப்பாவுடைய மகன். அவ ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்தவ, எளிமையான குடும்பத்தில் இருந்தவ. ஸ்திரீகளை எல்லாம் வசதிக்கு பதிலாக தேடும் பொழுது இவனை அவளை கொண்டு போய் என்ன பண்றான்? அந்த அரண்மனையில விடுறான். அவனாலதான் அவர் ராஜமேன்மைக்கு வருகிறார். அல்லேலூயா. அந்த மொர்தெகாய் தான் இவளை மாத்திரம் உயர்த்தலங்க, யூதர்கள் காக்கப்படுவதற்கு உயிரை கொடுக்கிறான். அல்லேலூயா. உயிரை கொடுத்து ஜெபிக்கிறான். ஜெபித்துக் கொண்டே இருக்கான் தேவ சமூகத்துல. ஆண்டவரே, என் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்களே, ஆண்டவரே என் ஜனங்கள் காக்கப்படணுமே, என் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஜெபம் தான். எஸ்தரின் ஜெபம் கூட இல்லைங்க, மொர்தெகாயின் ஜெபம். 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. வாசல் காவல்காரரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தாவும் தேரேசும் ராஜாவாகிய அகேஸ்வரின் மேல் கைப்போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை காலம் கடந்து, எத்தனை நாட்கள் கடந்து மொர்தெகாய்க்கு இந்த காரியம் நடக்கிறது பாருங்க. ஏன்? கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம் மொர்தெகாயை சின்னவனாகவே வைக்க வேண்டும் என்றல்ல, அவனை பெரியவனாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆனா நாம என்ன நினைப்போம்? இவ்வளோ காரியம் செஞ்சோம், நன்றியே இல்லை. என்ன சொல்லுவான்? நன்றியே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இப்ப நான் உனக்கு கொடுத்தேன்னா சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நான் கொடுக்க போற அந்த வெகுமதி உன்னை வாழ்நாளெல்லாம் உயர்த்த உள்ளதா. வாழ்நாளெல்லாம் நீ மகிழ போகிறாய், வாழ்நாளெல்லாம் துதிக்க போகிறாய், வாழ்நாளெல்லாம் ஆச்சரியப்பட போகிறாய், வாழ்நாளெல்லாம் உயர்வான ஸ்தானத்தில் இருக்க போகிறாய். நீ கீழே இருக்கிறதுக்கு அல்ல, மேலான இடத்துல இருப்பதற்காக தெரிந்து கொண்டாய். நீ செய்கிற நன்மைக்கு நான் இப்ப செஞ்சேன்னா அது நீ கீழே தான் இருப்பேன். ஆனா நான் செய்ய போகிற நன்மை உன்னை உயர்வான ஸ்தானத்துல வைக்க போகிறது. எந்த உயர்வை நீ நாடலையோ அந்த உயர்வை நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். எந்த இடத்துல நீ இருக்கணும் என்று என் ஜீவ புஸ்தகத்தை நினைவிலை இருக்கிறாயோ அந்த இடத்துக்கு நீ வரப்போகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், சின்ன காரியத்தை உனக்கு கொடுக்க கர்த்தர் விரும்பல, பெரிய காரியங்களை கொடுக்க விரும்புகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையில்
போதுமா போதும். இங்க ஒரு காரியத்தை மொர்தெகாய் ஆமான் செய்கிறான். ஆமான் என்ன நினைக்கிறான், எல்லாரும் எழுந்து நின்று எனக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த மொர்தெகாய், இந்த யூதனாகிய மொர்தெகாய் மட்டும் என்ன செய்யல, எழுந்து நின்று எனக்கு வந்தனம் செய்யவில்லை. ஆகினால் இவனுக்கு என்ன பண்ணும், சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று தன் மனைவிடத்தில் சொல்றான். பாரு, ராஜாத்தி என்ன விருந்து கூப்பிட்டுருக்காங்க. என்ன சொல்லி பெருமைப்படுறான், ராஜாத்தி எத்தனையோ மந்திரிமார்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிடல, ராஜா கூட என்னதான் கூப்பிட்டுருக்காங்க. அந்த பெருமையில அவன் உச்சாணிக்கே போயிட்டு மனைவி கிட்ட சொல்றான், இந்த பெருமையெல்லாம் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த மொர்தெகாய் என்னைக்கு சாவறானோ அன்னைக்கு தான் எனக்கு அந்த பெருமை நிலை நிற்கும் என்று சொல்லி, அதற்காக என்ன சொல்றாங்க தெரியுமா, 90 அடியில தூக்கு மரத்தை உண்டு பண்ணு, அதில் இந்த மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் திட்டம் போட்டு செய்து வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. எவன் உனக்கு விரோதமாய் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுப்பான். எவன் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறானோ அந்த கிரியையில அவனே அகப்படுவான். யார் நீ ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனே ஒன்றுமில்லாமல் போவான். உனக்கு விரோதமாய் குழி தோண்டுகிறவன் அந்த குழியில விழுவான். கர்த்தர் உன்னை குழியில விழ வைக்க மாட்டார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அல்லேலூயா. நீ குழியில போட மாட்டார் ஆண்டவரே. குழியில போடுறதுக்கு உன்னை தெரிஞ்சுக்கல, குழியில போடுறதுக்கு உன்னை மீட்டெடுக்கல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மீட்டெடுத்திருக்கிறார். மொர்தெகாய் ஆமான் கிட்ட சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கணம் பண்ண போகிறார் நினைத்து பாருங்க. அது மொர்தெகாய்க்கு செய்ய போறாருன்னு தெரிஞ்சிருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா, ஒரு வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து அவனை கனம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பான். ஆனா இவன் என்ன நினைச்சுட்டான், என்னை தவிர யாரை அவர் கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா. மேன்மை, அவனுக்கு பெருமை வந்தபடினால் அவன் சொல்றான் பாருங்க. ஒவ்வொன்றாய் வாசிங்க சிஸ்டர். பாத்தீங்களா, ராஜா என்ன ட்ரெஸ் கொடுத்துறாரோ அதை அவன் உடுத்தணும். ராஜா ஏறுகிற குதிரையிலையும் ராஜமுடி அவனுக்கு கொடுக்கப்படணும். ஒருவனுடைய கொடுக்கப்பட வேண்டும். அலங்கரித்த பெண் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலவ ராஜா கனமண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும். அல்லேலூயா. மொர்தெகாயின் ஜெபத்திற்கு வேண்டுதலுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவன் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் உத்தரவு பிறப்பித்து விட்டார். அல்லேலூயா. அவன் ஜெபம் தரையில விழல, அவன் ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டது. அவனுடைய ஜெபம் ஒரு நாளும் அது ஒன்றுமில்லாமல் போகல. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் 1000ஆன பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்படியே ஆமானை ஆமன் கொண்டு வந்தான். எல்லாத்தையும் மொர்தெகாய் கொடுத்து வைத்து எவனை தூக்கில் போடணும்னு நினைச்சானோ அவனையே இவன் குளிப்பாட்டுறான், அவனுக்கே இவன் ட்ரெஸ் பண்றான், அவனையே குதிரையில் ஏற்றுறான், ராஜமுடியை வச்சு ஊரெல்லாம் சுற்றி ராஜா கனம் பண்ணுக விரும்புகிற மனுஷன் இவன் தான் என்று சொல்லி பறை சாற்றினான். அல்லேலூயா.